ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் சுலபமாக செய்யக்கூடிய சுவையான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிய ஆரம்பித்தோடனே நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கீறி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடுப்பை மிதமாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போது கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ அளவு சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா சிக்கனோட சேர்ந்து வந்திருக்கு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் தேங்காயை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்ட்டை இந்த சிக்கனோடு சேர்த்துக்கிறேன். அந்த பவுல்லே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் திக்காக தான் சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு 1 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், அதனால் 1 விசில் வந்தால் போதும். 1 விசில் வந்துருச்சு. இப்போது குக்கரோட ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி. இது சாதத்தோட, சப்பாத்தியோட, இட்லி தோசையோட எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். பரோட்டாவோட ரொம்ப நல்லா போகும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.